சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரண்டாவது நாளாக கனமழை கொட்டி வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதா. கீதா, விவரங்கள். வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று இரவிலிருந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை வரை விட்டு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. நாம் தற்போது சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையமானது சென்னை உட்பட 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை நேற்று இரவு விடுத்திருந்தது. அந்த வகையில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை கனமழை முதல் மிதமான மழை என விட்டு இடி மின்னலுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நேற்று இரவிலிருந்து விட்டு கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் 21 சென்டிமீட்டர் அளவில் கனமழையானது பெய்திருக்கிறது. அடுத்தபடியாக மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கத்தில் 18 சென்டிமீட்டர் மழை அளவு பெய்திருக்கிறது. பாரிமுனை, அடையாறில் 17% கனமழையும், ஈஞ்சம்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டரும், கண்ணகி நகர், ராஜா அண்ணாமலைபுரத்தில் 15 சென்டிமீட்டர், நெற்குன்றத்தில் 13 சென்டிமீட்டர், கொரட்டூரில் 12 சென்டிமீட்டர் என அளவில் கனமழையானது விட்டு நேற்று மாலை, இரவு என இன்று அதிகாலை வரை தற்போது வரை மழையானது விட்டு பெய்து வருகிறது. தொடர்ந்து சென்னை உட்பட புறநகர் பகுதிகளிலும் கனமழையானது பெய்து வருகிறது. நேற்று அதிகாலை கனமழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு மாலையிலிருந்து இன்று அதிகாலை வரை இப்போது வரை கனமழை முதல் மிதமான மழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.